அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்ற நபிமார்களை விட 6 காரியங்களை கொண்டு எனக்கு தனி சிறப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 1. பொருள் நிறைந்த வார்த்தைகள் ஜாமிவுல் கலிமாத் எனக்கு அளிக்கப்பட்டுள்ளன. 2. பீதியை கொண்டு உதவியளிக்கப்பட்டுள்ளேன். எதிரிகளின் உள்ளத்தில் என்னை பற்றிய திடுக்கத்தையும் பீதியையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியுள்ளான். 3. போரில் கிடைக்கும் கனீமத் கொள்ளைப் பொருள் எனக்கு ஹலால் ஆக்கப்பட்டுள்ளது. முந்திய சமுதாயங்களின் கனீமத் பொருளை நெருப்பு வந்து எரித்துவிடும், அவர்களுக்கு ஹலாலாக்கப்படவில்லை. 4. பூமி முழுவதையும் எனக்கு தொழும் இடமாக ஆக்கப்பட்டுள்ளது. முன் சென்ற சமுதாயங்களில் குறிப்பிட்ட இடங்களில்தான் வணக்கங்கள் நிறைவேற்ற முடியும். பூமி முழுவதிலும் உள்ள மண்ணை எனக்கு சுத்தமாக்கி தரப்பட்டுள்ளது. தயமும் மூலமாகவும் சுத்தம் செய்து கொள்ளலாம். 5. படைப்புகள் அனைத்திற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் சென்ற நபிமார்கள் தத்தமது சமுதாயத்தினருக்காக மட்டும் நபியாக அனுப்பப்பட்டனர். 6. என்னை கொண்டு நபிமார்களின் வருகை முடித்து வைக்கப்பட்டுள்ளது. எனக்கு பிறகு எந்த நபியும் ரசூலும் வரமாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுருக்கமான வார்த்தைகள் கொண்ட சிறிய சிறிய வாக்கியங்களில் விரிவான கருத்துக்கள் அமைந்த சொல்லுக்கு ஜாமிவுல் கலிமாத் என்று சொல்லப்படும். நிச்சயமாக நான் அல்லாஹு தாலாவின் அடிமை, இறுதி நபியும் ஆவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஸ்ரத் இர்பால் இப்னு சாரியா சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.